தமிழ்மணி எப்படி பார்க்குறீங்க இந்த பரப்புரை களத்தில் எது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா, ஒரு பேசு பொருளா, இல்லை கவனிக்க வேண்டிய அம்சமா நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் தலைப்புக்கு முதல்ல பதில் சொல்லிட்டு நான் ஆன்சர் பண்ணுறேன் அந்த கேள்வி. ரைட். இதில் எது அதிகமாக விஞ்சி நின்றதுங்கிற மாதிரி முந்தி நின்றது எது? அதான் கரெக்ட். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அறிவின்மை, ஆணவம். அறிவின்மை, ஆணவம். இது வேற வார்த்தை சொல்லட்டுமா? புரியும் நினைக்கிறேன். அறிவின்மைன்னு சொன்னீங்களான்னு கேட்க. ஆமா, அறிவின்மை, ஆணவம் ரெண்டு சொன்னேன். நான் இப்போ ஒவ்வொன்றும் பதில் சொல்றேங்க. எனக்கு ஓட்டு போடுன்னு கேட்கலாம், மேடம் சொன்ன மாதிரி இதை செய்வேன், அதை இதெல்லாம் இயல்பு தான், தப்பல்ல. 4ஆம் தேதி ஜூனுக்கு பிறகு அதிமுக இருக்காது, அது ஆணவம். அறிவின்மை என்ன? அன்னைக்கு சாயங்காலத்துலேருந்து கட்சி டிடிவி கிட்ட போயிடும். டிடிவி ஒரு கட்சி ஆரம்பித்து சின்ன ஆரம்பித்து அவர் சந்தோஷமாக இருக்கார். ஏன்ப்பா 2 சீட்டு 1 சீட்டு எனக்கு போதுங்கிற அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கார். இவங்களை நம்பி இவங்க காப்பாற்றுவாங்கங்கிற ஆசையிலையும் ஆர்வத்திலையும் துடிப்புலையும் ஓபிஎஸ் கூட போய் நான் தான் பொதுச் செயலாளர் உரிமை மீட்பு குழு வச்சுக்கிட்டு நிற்கிறவரை கட்சி அவர்கிட்ட போகிறதில்ல. நீ எங்கள் நம்பியெல்லாம் வந்துடாத, கட்சி டிடிவிகிட்ட போகும். சரி, அதையாவது ஒரு தவறு நடந்து போச்சுன்னு திருத்திக்கிற வாய்ப்பு இருக்கா? இல்லைங்கண்ணா, அதை இவர் டிடிவி சொல்கிறார். அவர் சொன்னார், எங்களை மட்டும் இல்லை உங்களை எதிர்த்தாப்புறவங்களாம் காமிச்சு ஓபிஎஸ் எல்லாரும் சேர்த்தா அதனால தான் நான் அறிவின்மைன்னு சொல்கிறேன். அண்டு தினம் ஒரு 10 ரிப்போர்ட்டுக்கிட்ட பம்பு வளர்க்குறார். சார், ரிப்போர்ட்ரு தான் உங்களை கொண்டு போய் சேர்க்குறவங்க, சரியோ தப்போ உங்களையும் சேர்த்து. நீங்கள் ரொம்ப அளவுக்கு மேலே ஒரு மாநில தலைவராக இருந்தவர் இறங்கி வந்து அந்த தேடி போய் பம்பு வளர்க்குறார். எனவே அறிவின்மை, ஆணவம். ரைட். திமுகவை பொறுத்த வரைக்கும் தெளிவின்மை, பயம். என்ன தெளிவின்மை சொல்கிறார் முதலமைச்சர்? தமிழ்நாட்டில் காய்கறி விலையும் பால் விலையும் மோடியால் ஏறிடுச்சு. நான் ரொம்ப நேரம் யோசிச்சதா ஒரு 5% ட்ரூத் இருக்கும். அதில் காய்கறிக்கும் கேரட்டு கத்திரிக்காய் வெண்டிக்காய்க்கும் மோடிக்கும் தமிழ்நாட்டில் விற்கிற எனக்கு என்னால் புரிஞ்சிக்க முடியலை. ஒன்று. சரி, இப்படி புரிஞ்சுக்கலாமா? டீசல் விலை ஏறுது, அதனால காய்கறி விலைகள் ஏறுது அப்படின்னு எடுத்துக்கலாமா? டீசலுக்கு வந்து மாநில அரசு பொறுப்பு இல்லைல்ல? நீங்கள் சொல்லலாம் சார். அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் மருந்து விலை ஏறதுக்கு கூட சொல்லலாம். ஏன்னா அடக்கம் பண்ணுறதுக்கு 300 ரூபா கேட்குறான் வேன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. டீசல் ஏறிடுச்சு, இல்லை சாவு விலை கூட அதிகமாகிடுச்சு. இப்படி கம்பேரிசன் கிடையாது. எப்படி சார் முடியும்? ஆமாம் சார், டீசல் ஏறுனா எல்லாமே ஏறும்ல. நான் கேட்குறேன், உங்களுக்கு என் பாடியை அடக்கம் பண்ண போகிறவங்க வழக்கமாக 250, டீசல் விலை ஏறிடுச்சுன்னா 400. சரி, அதையும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அல்ல, நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்கிட்டால் காய்கறி தான் அது. அதாவது நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குங்கிறதுக்காக உங்களுக்கு புரிய வைக்கிறேன், அவ்வளவு. அதனால் அல்ல. சரி, பால் விலை 3 தடவை ஏற்றுனது திமுக சர்க்கார். அது மட்டும் இல்லை, இதில் ஊழல் நடந்து போச்சு. நீங்களே அக்னாலேஜ் பண்ணி மந்திரியை மாற்றிட்டீங்க, நாசரை கூட்டு காமிச்சிங்க. இதுக்கு மோடி என்ன செய்வார் பாவம்? அதனால்தான். சரி, தெளிவின்மை. பயம் என்ன? ஆகா, இந்த எப்போ எலெக்ஷன் முடிஞ்சதோ ஒரு பெரிய ப்ரொடெக்டிவ் கவர் போயிடும். ஆம் ஆத்மி சிஎம்க்கு என்ன ஆச்சோ? உங்களுக்கு ஆம் ஆத்மி இஸ் வெரி பவர்ஃபுல் ஹெட் குவார்ட்டர்ஸில். பஞ்சாபில் சிஎம், 2 சிஎம் அந்த கட்சிக்கு, எல்லாம் புரிஞ்சுக்குங்க. இங்கே துரைமுருகன், தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் ஆல்மோஸ்ட் வெயிட்டிங் இன் த கியூ. அது ஆட்சினால் இந்த கட்சி ஆட்சியில் திமுக இருக்காது. இல்லை, இந்த பிரச்சாரத்தில் அந்த பயம் வெளிப்பட்டதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதுதான் சார் சொல்கிறேன். காய்கறி விலை ஏறினதுக்கும் பால் இவங்க ஊழல் பண்ணி 3 தடவை ஏற்றி மந்திரியை வீட்டுக்கு அனுப்பிச்சது. திரு தமிழ்மணி ஒன்றும் இல்லை, அவர் தினமும் பரப்புரை நீங்களே நம்ம நேரலைக்கு வரும்போது பார்த்துருக்கிறீங்க. ஒரு தினமும் ஒரு 30 to 40 நிமிஷம் பேசுறாரு. நீங்க திரும்ப திரும்ப அந்த காய்கறி பால் விலை உயர்வுல மட்டும் நிக்கிறீங்க. அதை கடந்து அவர் சுதந்திர போர், சர்வாதிகாரத்துக்கும் ஜனநாயகத்துக்குமான போர், மாநில உரிமைகளை அவர் நசுக்கிறாங்க, சமூக நீதிக்கு சவக்குடி தோன்றாங்க, இடஒதுக்கீடு, எவ்வளவோ டாபிக் போறாரு. நீங்க இது ஒண்ணு மட்டும் தெளிவின்மைன்னு சொல்றது லாஜிக்கா? ஒரு நிமிஷம். ஒரு சாதாரண மனிதனை பாதிக்கக்கூடியது தான் பாலும் காய்கறியும். இன்னைக்கு வரைக்கும் நான் இதை சொல்லலை. இன்னைக்கு தான் உங்ககிட்ட மட்டும் இல்லை, எங்கேயுமே இன்னைக்கு தான் இதை முதல்ல சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும். சரி, இந்த மாநில உரிமைகள்
45 வருஷமாக சொல்கிறோம். இதை நம்ம கலைஞர் சொன்னது தான். இதெல்லாம் பழைய முரசொலியில் இருக்குது. நீங்கள் தேடி பிடிச்சி படித்தீங்கன்னா இந்த கதாநாயகன் சொன்னார் பாருங்க, அது அவங்க அப்பா சொன்னது. அப்போ இவரு தேர்தல் அறிக்கை காமெடியனா? கதாநாயகன் கனிமொழி சொன்னாங்களங்க இந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு தலைவர் அவங்க தானே? இல்லைங்க, இப்போ ஒரு கதாநாயகி கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ ஒரு வில்லன் வேணும். வில்லன் பாஜக தேர்தல் அறிக்கை வில்லன் சொன்னார்ல, அவங்க சொல்லணும், நீங்க சொல்லக்கூடாது. யார் சொல்லணும்? அந்த 2 கட்சிக்கார் 2 பேர் சொன்னீங்க, அவங்க தாங்க சொன்னாங்க. யார் வில்லன்? வில்லன் திரு மு.க. ஸ்டாலின் 2 நாளா சொல்லிட்டு இருக்காரு. தேர்தல் அறிக்கை, பாஜகவின் தேர்தல் அறிக்கை வில்லன் அப்படின்னு சொல்லி இருக்காரு. என்ன விட்டு போச்சு சார் அதுல ஒன்றும் பெருசா இல்ல, நான் ஒத்துக்கிறேன். ரைட், அதெல்லாம் மறுக்கல. சரி, அதுல இவரை பொறுத்த வரைக்கும் 3வது இபிஎஸ் அவரு தன்னுடைய ஒரே குழந்தை யாராவது பறிச்சுக்கிட்டு போயிடுவாங்களோங்கிற பதற்றத்துல ஆவேசமாக இருக்கிறார். ஆனால் அந்த ஆவேசம் ஒரு நல்ல பேச்சாளரை உருவாக்கியிருக்கு. அதை தவிர வேற ஒன்றும் பிரமாதமாக அவர் செய்துட்டாருன்னு என்னால் சொல்ல பரப்புரையில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆகிருக்கு. உங்ககிட்டயும் சொல்லிருக்கிறேன், பல முறை சொல்லியிருக்கிறேன். அதுக்கு இந்த பதற்றம் தான் காரணம். ஏன்னா இவர் சொல்றாருல 4ஆம் தேதி சாயங்காலம் கட்சி இருக்காது, இது போன்ற அட்டாக்குகள் அவர் கொஞ்சம் ஒரு பேச்சா அவருக்குள்ள இருந்த ஒரு பேச்சாளனை வெளியே கொண்டாந்துருக்கிறார். அவர் ராகுல் காந்தி 150 சீட்டு பிஜேபி ஜெயிக்கும், இவர் 75 ஜெயிக்குமா குறைஞ்சபட்சம் காங்கிரஸ்னு அதை அவர் சொன்னார். நாங்கள் இத்தனை ஜெயிப்போம்னு சொன்னார்னா என்னால் அதை புரிஞ்சுக்க முடியும். அவர் ஒரு தலைவர், அவன் 150 தான் ஜெயிப்பான், தாண்ட மாட்டான். நீங்கள் 75 தாண்டுவீங்களான்னு தெரியல. அது எந்த விதமான யுக்தி, என்ன விதமான ஒரு லீடர்ஷிப்? இல்லை ஒன்றும் இல்லை, நாங்கள் 400 370ன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த நம்பருக்கு ஒரு கவுண்டர் நம்பராக சொல்கிறாருன்னு ஏன் பார்க்க முடியாது? நிச்சயமாக நான் ஏற்றுக்கிறேன். யோகிதை என்னன்னு நான் கேட்க மாட்டேன். சரி, அவங்க தான் நம்பர் சொல்றது இல்லையே. இந்தியா கூட்டணி வெல்லும்னு தானே எல்லா இடத்துலையும் சொல்றாரு, அவர் நம்பர் சொல்றது இல்லைல்ல. ஜெயிக்கும்னு சொல்லி இப்பதான் பேசுனீங்க, எல்லா பத்திரிகைகளும் ஊடகங்களும் சொல்லுதுன்னு. நான் மோடி சொல்றதை எடுத்துக்கவே இல்லை. சரி, மோடி சொல்றதை நான் எடுத்துக்கல. ஒரு 10 ஊடகங்கள் சொன்னிச்சுன்னா அந்த 10ஐயும் நான் கூட்டி 10ஆல் வகுக்க தயாரா இருக்கிறேன். ஒரு 325 நாட் லெஸ் தென். இவர் என்ன சொல்றாரு அண்ணாமலை? இல்ல நீங்க கருத்து கணிப்பு வச்சு நீங்க முடிவுக்கு வரல சார். இல்ல நீங்க சராசரி சொல்றீங்களா? நான் கேட்கிறேன், இதே டிசம்பர் மாசம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 5 மாநில தேர்தல் முடிவுகள் வந்து இதே மாதிரி கருத்து கணிப்புல காங்கிரஸ் கூட்டணி பெரிய அளவுல வெற்றி பெறும் தான் எல்லா கருத்து கணிப்பும், 1-2 கருத்து கணிப்புகளை தவிர. கடைசியில பார்த்தா பாரதிய ஜனதா கட்சி அது மட்டும் இல்ல சார், அதை தாண்டி யாருமே இவ்வளவு மகத்தான வெற்றியை பிஜேபி அடையும் யாருமே சொல்லல. அப்புறம் இந்த கருத்து கணிப்பை நீங்க சராசரி போட்டு நம்புறீங்க? கரெக்ட் சார், அதை நாம் எடுத்துக்கல. இவர் என்ன சொல்லியிருக்கணும், தான் என்ன ஜெயிக்கணும்னு சொல்லணும்ல. அவரு அடுத்தவன் எவ்வளவு ஜெயிப்பான்னு சொல்லக்கூடிய ஆற்றல் ராகுல் காந்திக்கு இருக்குமானால், கண்டுபிடிக்கக்கூடிய திறமை இருக்குமானால், முதல்ல என் சட்டையில பட்டன் இருக்கா, அடுத்தவன் சட்டை கிழிஞ்சிருக்குன்னு நான் சொல்றேன், என் சட்டையில பட்டன் இருக்கா அட்லீஸ்ட்னு நான் சொல்ல. அவரு 75 வருவாருங்கிறது தான் பேசப்படுகிறது. நான் அதையும், ஆனால் அவரே சொல்ல மாட்டேங்கிறாரு. அடுத்தவன் 150 வருவான், இருக்கட்டும் 75 அவருக்கும் எந்த விதமான ஒரு புரிதல் இல்லை, விஷயம் தெரியல. இந்த பரப்புரையில யாருடைய பரப்புரை தமிழ்நாட்டு மக்களோட, தமிழ்நாட்டு மக்களின் உணர்வோட ரொம்ப அதிகமா கனெக்ட் ஆச்சுன்னு நீங்க பாக்குறீங்க? விலகி நின்றது எது ரொம்ப கனெக்ட் ஆகுது? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருமே இல்லை சார். யாருமே இல்லையா? என்னால் பார்க்க முடிந்த வரை யாருமே இல்லை. ஒருத்தர் சொல்றாங்க, என் மகனுக்கு இந்த தொழில் தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஹவு த ஹெல் வி ஆர் கன்சர்ன்ட்? கோயிலில் தாலி கட்டினா எனக்கு என்ன, இங்கே சென்னையில் தாலி கட்டினா டெல்லியில் தாலி கட்டினா எனக்கு என்ன? ஒரு சென்டிமெண்ட்டாக பேசுறதா ஒரு தாய்மார்கள் ஏமாத்த அழகு ஏங்க. என் மவனுக்கோ உங்க வீட்டு வாசல்ல கல்யாணம் பண்ணோம்னா என்னங்க சென்டிமெண்டல் ஏமாத்த? இல்லை, நான் என்ன வேற மாதிரியே சொல்றேன். இப்போ அவர் வந்து சாலிகிராமத்தில் இருக்கிறவர், விருதுநகர்ல வந்து உங்க முன்னாடி கல்யாணம் பண்றேன், இங்க வீடு எடுத்திருக்கேன்னா ஒரு தொகுதியில் அவரை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுங்க, அவர் இங்கே இருப்பாரு அப்படின்னு அர்த்தமா எடுத்துக்க மாட்டீங்களா? சார், அதை சொல்லியிருந்தாங்கன்னா நானும் நியாயம்தாங்க. இங்கே ஓட்டு போட்டால் அங்கே தங்கிட்டார், கை கூட தட்டுவாங்க. கல்யாணம் அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க, உங்கள் ஊர் பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுவேன், வெளியூர் பண்ண ஏங்க. எங்கெங்க வேர் ஆர் வி கோயிங் சார்? தயவு செஞ்சு எல்லா பிரச்சனை. இன்னொருத்தர் உதயநிதி இங்கே போய் சொல்கிறாரு, இவருக்கு தங்கத்தமிழ்ச்சொல்லுங்க ஓட்டு போட்டிங்கன்னா நான் மாதம் ஒரு நாள் வந்து இங்கேயே தங்குவேன். என்ன சார் இது? ஏன் தங்க முடியாதா?
ஒரு அமைச்சராக இருக்கிறவர் மாதம் ஒரு நாள் போய் இவர் வேலைகளை விட்டுட்டு போய் இது போன தேர்தலையும் அவர் சொன்னார், சட்டசபை தேர்தலையும் வேற ஒருத்தருக்கு சொன்னார். இது என்ன இதெல்லாம் பிரச்சாரமா? என்ன மன்னிச்சுங்க, எனக்கு இதெல்லாம் என் பொண்ணுக்கு இங்கே தாலி கட்டுவேன், பிள்ளைக்கு தாலி கட்டுவேன், என் பேர பிள்ளை இங்கே பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டுருவேன், எல்கேஜியில். மன்னிச்சுங்க, என்னால் இது பிரச்சாரமாகவே. ஒரு அம்மா சொல்கிறாங்க, 1.5 கவர்னராக நான் இருந்தேன், எந்த பிரயோஜனமும் இல்லை கவர்னர் பதவியில், எதுவும் செய்ய முடியல மக்களுக்கு, இப்போ எம்பிஐ தான் நான் செய்ய போகிறேன் நிற்கிறேன். அவங்களே ஒரு பெண்கள் பத்திரிகையில் தொடர்ந்து எழுதுகிறாங்க, நான் கவர்னராக இதை செய்தேன் அதை செய்தேன், வேறு யாரும் செய்ததில்லை. நீங்கள் படிச்சுக்கலையோ இல்லையோ எனக்கு தெரியாது, நான் படிக்கிறேன். ஸோ லுக் அட் த டபுள் ஸ்டாண்டர்ட். இங்கே கவர்னராக இருந்து நான் ஒன்றுமே செய்ய முடியல, 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, எம்பியாக போய் செய்ய போகிறேன். அந்த பத்திரிகையில் 3 வாரம் நான் படித்தேன், இதை செய்தேன் அதை செய்தேன், போக மாட்டேன், கொரோனா காலத்தில் நான் இல்லைன்னா 100 பேர் செத்துருப்பான், இதை செய்ய சொன்ன ஒரு பட்டியல். இதுதான் நம்ம ஸ்டாண்டர்ட் ஆஃப் அ கேண்டிடேட். இதுதான் இருக்குது. நான் பழசு தப்புன்னு சொல்லவே இல்லை, சொல்ல மாட்டேன். நானே பழசுங்க, 70 வயசு, நான் யூஸ்லெஸ் நானே ஆனால் திரு ஸ்டாலினுக்கு சுயமாக எதுவும் தெரியல, பழைய வார்த்தைகளை அவங்க அப்பா எழுதின வார்த்தைகளை பார்த்து சொல்கிறாரு. இதுதான் நான் சொல்கிற குற்றச்சாட்டு. புறச்சொல்ல இருந்துச்சு, அது ஒரு வழித்தோன்றலா சொல்வதுன்னு எடுத்துக்க மாட்டீங்களா, இல்லை காப்பி அடிக்கிறதுன்னு தான் பார்ப்பீங்களா? ரொம்ப சந்தோஷம். இதுக்கு நான் இப்போ பதில் சொல்கிறேன். பேரறிஞர் அண்ணா திராவிட மாடல்னு பயன்படுத்தினாரா வார்த்தையை? கலைஞர் திராவிட மாடல்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாரா? ஸ்ரீரங்கநாதரையும் தில்லை நடராசரையும் பீரங்கி வைத்து பிளப்பது என்னாலோ அண்ணாலே இந்நாட்டின் நன்னாள். பேரறிஞர் அண்ணா. இன்னைக்கு எல்லாம் சொல்லல, அண்ணா சொல்லல, தமிழ்மணி இல்ல இல்ல இல்ல, அண்ணா சொல்லல. திமுக நிர்வாகி ஒருத்தர் ஒரு இதழ்ல எழுதின வார்த்தை சார். இல்ல திரு தமிழ்மணி, எனக்கு நல்லா நினைவு இருக்கு, அண்ணா அதை சொல்லல. அண்ணா சொன்ன பிறகு ஆதாரம் இருந்தா விவாதிக்கலாம் சார். இருக்க முடியாது. சொல்லுங்க, அண்ணா சொன்னாருங்கிறது அவர் கரெக்டா, நீங்க சொல்றது கரெக்டான்னு எனக்கு தெரியாது. அவர் என்ன ஆதாரத்தை எடுத்துட்டு வந்து எப்படி விவாதிக்க முடியும்? ஒருத்தருக்கு இது சாதகமா இருக்கின்றது அவர் சொன்னார்னா பொதுவெளியில லட்சக்கணக்கான மக்கள் பாக்குறாங்க, இதுக்கப்புறம் சமூக வலைதளங்களையும் போய் சேரும். அது அவர் ஓகே, அவர் உள்நோக்கத்தோட சொல்லியிருக்க மாட்டாரு. அது அப்படி போய் சேரக்கூடாதுங்கிறத நம்ம சொல்றது. உடனே ஏன் அதை வந்து ஒரு பெரிய விவாத பொருளா மாத்துறீங்க? அவர் சொல்றது ரொம்ப வார்த்தை இல்ல, அதனால சொல்றேன். நான் திரும்பவும் சொல்றேன், பொய் கண்டினியூ பண்ணுங்க பிரதர். இல்ல பொய்யை கண்டினியூ பண்ணட்டுமா இல்ல உங்களை மாதிரி நல்லா வேண்டாம்? சரி சரி ஓகே. இல்ல எனக்கு பிடிக்கும், நீங்க உங்க டேர்ன்ல பேசுங்க, நான் தடுக்கல உங்களை. எதை வேணா சொல்லுங்க, நீங்க நான் அயோக்கியன்னு சொல்லுங்க, பொய்யன்னு சொல்லுங்க, அந்த உரிமை உங்களுக்கு இருக்குது. நான் பேசக்குள்ள நடுவர வராதிங்க சார். கடவுள்னு ஒன்று கிடையாதுன்னு ஆயிரக்கணக்கான வார்த்தைகளில் பேரறிஞர் அந்த புத்தகங்கள் எல்லாம் இன்னைக்கு பப்ளிஷ் பண்ணாம திமுக பார்த்துக்குது. அவ்வளவு எவ்வளவெல்லாம் பேசினாருன்னு எனக்கு தெரியும். அந்த புத்தகங்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னது, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னது அது உண்மைதான், நான் மறுக்கலையா? அப்ப வந்து கடவுள் இல்ல. இது வந்து பாரதிய ஜனதா கட்சி எடுத்து பேச வேண்டியது. நீங்க ஒரு வழக்கறிஞரா, நீங்க எதுக்காக ஒரு நடுநிலையாளரா இருக்கக்கூடிய நீங்க ஏன் பேசணும்? அண்ணா பேசிய கடவுள் மறுப்பு கொள்கைகள் 1000 பக்கத்துல இருக்கு, ஒரு பக்கம் 2 பக்கம். தமிழ்மணி, நான் கடத்தேங்காய் எடுத்து பிள்ளையாரே அண்ணா படைப்புகள் நாட்டுடைமையாக்கப்பட்டவை, யார் வேண்டுமானாலும் அதை எடுத்து தொகுத்து பதிப்பிக்கலாம். வழக்கறிஞர் தமிழ்மணி அவர்கள் அண்ணாவின் நாத்திய கருத்துக்களை பரப்புரை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்ற மகா ஆத்மா அவர்கள் உடனடியாக அதனை பதிப்பிக்கலாம், யாரும் அதை தடுக்கல. திமுக மறைத்து விட்டிருக்கிறது என்பது சுத்த பொய். அது நாட்டுடைமையாக்கப்பட்டது, நாட்டுடைமையாக்கப்பட்டது செத்து போச்சு. அது எந்த புத்தகத்தையும் திமுகவோ இந்த நாட்டுடையாக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான கருத்துக்கள், கடவுள்னு ஒண்ணு கிடையாது, உலகத்தை ஏமாத்துறான், 1000 உதாரணம் சொன்னார் அண்ணா. எல்லா அமைச்சர்களையும் எல்லா அமைச்சர்களையும்
சட்டை இல்லாமல் துண்டை போட்டுக்கிட்டு கோயிலுக்கு அனுப்புறீங்க. இது அப்போ அண்ணா திராவிட மாடல் இல்லை. கலைஞர் ஒரு எம்பி பொட்டு வச்சுக்கிட்டு வந்தார். அவரை கேட்டார் நடுரோட்டில். நிறைய பேசியிருக்கோம் தடுக்காதீங்க, சப்ஜெக்ட்டுக்கு வந்துருவோம். நீ இல்லை கூந்தல் போட்டுக்க பொட்டு வச்சுக்கிட்டு இல்லைன்னு கேட்டார். கலைஞர் கருணாநிதி தான் 90% என் கட்சியில இந்துன்னு சொன்னாரு. தன்னுடைய ஒரு முன்னாள் எம்பிய அவர் மறுபடியும் எம்பி கேட்டாரு, பொட்டு வச்சுக்கிட்டு இருக்க, ஏன் கூந்தல் போட்டுக்க கூடாதுன்னு கேட்டாரு. சரி, ஓகே ஓகே. சரத்குமார் காஞ்சி பெரியவரை பார்க்க போனாருங்கிறதுக்காகத்தான் இஷ்யூ ஆக்கி அவர் ரிசைன் பண்ணிட்டு போனார். இதெல்லாம் எல்லாருக்கும் சரி. அது இந்த தேர்தல தாக்கத்தை ஏற்படுத்துமா? ஏற்படுத்த விரும்புறாங்க. ஓகே ஓகே, முடிச்சலாம். நேரம் கடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் செய்த திமுக இன்னைக்கு திராவிட மாடல் ஒண்ணு புதுசா கண்டுபிடிச்சு மனைவிகளை அனுப்புறது, மந்திரிகளை அனுப்புறது. ஆனால் நான் மட்டும் கோயிலுக்கு போக மாட்டேன், வைகுண்ட ஏகாதசி இதை செய்யலாம், ஒவ்வொன்னா பண்றது. என்ன திராவிட மாடல்? இல்ல, திராவிட மாடல்லாம் நாத்திகம் மட்டும் தான் இருக்குதா அதுல? அதனால என்ன திராவிட மாடல்? நன்றி.